மனிதனால் உணரக்கூடிய வெப்பநிலை என்றால் என்ன? இந்த வெப்பநிலை உயர்வு என்பது சாதாரணமாக ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவர்களுடைய உடலின் வெப்பநிலை 37 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. வெப்பநிலை சூழலில் அதிகரிக்கின்ற பொழுது அது இயற்கையாகவே எமது உடலில் வியர்வை ஏற்பட்டு அந்த வெப்பநிலை குறைக்கப்படுகின்றது, அல்லது தோலில் காணப்படுகின்ற குருதி குழாய்களில் விரிவடைந்து அந்த வெப்பம் நேரடியாகவே சூழலுக்கு இழக்கப்பட்டு அந்த உடலின் வெப்பநிலை 37 பாகையில் செல்சியஸில் பராமரிக்கப்படுகின்றது. ஆனால் மிக அதிகமாக சூழலில் வெப்பநிலை அதிகரிக்கின்ற பொழுது இந்த சாதாரணமான உடலியல் மாற்றங்கள் தொழிற்பட மறுத்து ஸ்தம்பிதமடைகின்ற மூலம் அதனால் பாதிப்புகள் ஏற்பட சாத்தியங்கள் நிறையவே இருக்கின்றது. முதியோர், சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் பாதுகாப்பாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? எந்த விதமாக பாதிக்கப்படுவார்கள் என்றால், உண்மையில் வெப்பநிலை அதிகரிக்க வியர்வை அதிகரிக்க உடலில் நீர் இழப்பு ஏற்படும். அந்த நீர் இழப்பு அதிகரிக்கும் பொழுது பலவிதப்பட்ட மாற்றங்கள் உடலில் ஏற்படும். அதை நாங்கள் ஹீட் எக்ஸோஷன் என்று சொல்லுவோம், அல்லது ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படுகின்ற மிக உச்சமான வெப்பநிலையினால் பாதிக்கப்படுகின்ற ஒரு அதிர்ச்சி நிலை கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. காலையில் 10 மணியிலிருந்து பின்னேரம் 4 மணி வரையான காலப்பகுதியில் நாங்கள் வெளியில் நடமாடுவதை முடிந்த அளவு குறைத்து கொள்ள வேண்டும். இலகுவான ஆடைகள், பருத்தி ஆடைகளை, வெள்ளை நிறத்திலான ஆடைகளை அணிந்து கொள்வது மிகச்சிறப்பானது. இடையிடையே முடிந்தவரை நிழல்களில் அல்லது காற்று வீசுகின்ற ஃபேன்களின் கீழ் இருப்பதும் மிகச்சிறந்தது. அதிக அளவு நீரை அருந்த வேண்டும்.